Non ho rischio. அந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த மூக்கு நீளமாக இருக்குது, அதுதான் வந்து எறும்பு திண்ணி. அந்த எறும்பு குத்து போட்டிருக்கேன், அதுவும் இதுவும் எறும்பு திண்ணி. இது வந்து மலை ஆடு. அந்த ஆடு வந்து மலையில் தான் வாழும், சுவிட்சர்லேருந்து இருக்குது. It's okay. பாருங்கள், மிகவும் ஒரு பிரமாண்டமான ஒரு மியூசியம். பளிங்கு சிலையால் பளிங்கு கல்களால் கட்டியிருக்கிறார்கள். பளிங்கு கல்லால் கட்டி பளிங்கு சிலை வச்சு வெண்கல சிலை வச்சிருக்கிறார்கள். அதாவது வந்து இதில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், 1லேருந்து 17 பேற்ற சிலை வச்சிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இந்த நாட்டை எந்தெந்த காலப்பகுதியில் எப்பப்போ ஆண்டவர்கள் என்றதை இதில் போட்டிருக்கிறார். இவர்களெல்லாம் பழைய மன்னர்கள். இவர்களுடைய இந்த நாட்டை மன்னர்களுக்கு பிறகு நாட்டை ஆண்டவர்கள். அவை இந்த வெண்கல சிலையை செய்து வச்சு இதில் வந்து அவை அந்த காலப்பகுதியும் போட்டிருக்கிறார்கள். அதை நிறைய வாசிக்க நேரம் காணாதபடியால் நான் உங்களுக்கு ஷோர்ட்டாக சொல்லியிருக்கிறேன். நான் வாசிச்சிட்டேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே பாருங்கள், ஒரு டைனோசர்ட்டை எலும்பு கூடு மாதிரி வச்சுக்கிறார்கள். அதாவது வந்து இது வந்து இந்த மியூசியத்தில் இந்த வச்சுக்கிற இது வந்து அகழ்வாராய்ச்சியில் எடுத்துருக்கணும். இங்கே பாருங்கள், அகழ்வாராய்ச்சி நடந்த எங்கேன்றதை வாசிப்பேன். இது வந்து ஒரு அகழ்வாராய்ச்சியில் எடுத்திருக்கணும், அதை தான் அதில் போட்டிருக்கணும். அந்த இடம் வந்து மசடோனியாண்டி போட்டிருக்கணும். அது வந்து வேண்ட பாசையில் போட்டபடியால் எனக்கு அது வழியாக விளங்கையில் இங்கிலீஷில் கீழே போடையில் இடம் போடையில்.
பருத்தி நூல் வச்சுக்கணும், பருத்தி வச்சுக்கணும். இதெல்லாம் இந்த அகழ்வாராய்ச்சியில் எடுத்தது. இப்பொழுது நான் மியூசியத்தின் மேல் தளத்துக்கு வந்திருக்கிறேன். பார்ப்போம் என்ன மேலே என்ன இருக்குன்ற இடத்தை காட்டுறேன் பாருங்க. வாவ், பாருங்கள் பராக்கின்ற நகரத்தின் அழகை பாருங்கள். நான் கீழே படியிலேருந்து மேலே ஏறி வந்தபடியால் வார்த்தை தடுமாறுது, தப்பாக எனக்கு கதைங்கோ. நான் தமிழ் வடிவாக கதைப்பேன்னு உங்களுக்கு தெரியும் தானே. பராக் என்ற நகரத்தின் அந்த அழகை பாருங்க, உங்களுக்கு வடிவாக எடுத்து காட்டுறேன். இப்பொழுது இந்த மியூசியத்தின் கட்டிடத்தின் தலை மேல் பகுதிக்கு வந்திருக்கிறேன். இது 5வது மாடியில் இருக்குது. இங்கே இருந்து வடிவா பராக்கை பார்க்கலாம், பராக்கையும் பார்க்கலாம், பராக்கும் பார்க்கலாம். வெள்ளனும் உங்களுக்கு நான் அங்கே இருந்து வீடியோ எடுத்து போட்டேன். நான் இப்போ பாருங்கோ பராக்கில் பாருங்கோ இவ்வளவு தூரங்களில் மிகவும் அழகான கட்டிடங்கள் அமைச்சு வச்சுக்கிறார்கள். காண கண்கோடி வேணும் இந்த காட்சியை. எனது இந்த குளிர்கால விடுமுறைக்கு இந்த நாட்டுக்கு வந்தது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் இதை பாருங்க. அதாவது இதில் இருந்து நகரத்தின் 4 பக்கமும் பார்க்கக்கூடிய வச்சுக்கிறார்கள். மிக மிக பிரமாண்டமாக இருக்கிறது இந்த நகரம். பாருங்கள், நான் இப்பொழுது உங்களுக்கு 3 பக்கங்கள் காட்டியிருக்கிறேன். 4வது பக்கத்தை காட்ட போகிறேன். பாருங்கள், இப்பொழுது பராக் சித்தியினுடைய 4வது பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கீர்கள். பாருங்கோ, இங்கிருந்து முழு இடமும் வடிவாக பார்க்கலாம். பாருங்க, பழைய காலத்து அந்த கட்டிடம் ஒன்று தெரியுது. இந்த ஸ்டேஜுக்கு நான் போவேன். எல்லோருக்கும் வணக்கம். எனது இந்த நான் கடவுளின் பலியொலியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்து கடந்து செல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது அந்த நான் கடவுள் பலியொலியை 76,000க்கு மேற்பட்ட
பார்வையாளரை பார்த்துருக்கிறீர்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சப்ஸ்கிரைபர் கூடுனா எனக்கு ஆர்வமாக இருக்கும். நான் நிறைய வீடியோவில் இப்படி வேறு நாடுகளுக்கு எடுத்து சென்று உங்களுக்கு போடுவேன். நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்து கொள்ளலாம். இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்வேன். தொடர்ந்து எனது காணொலியை இந்த பராக்கில் உள்ள மிகவும் பிரபல்யமான முக்கியமான வரலாற்று பிரசித்தி பெற்ற இடமெல்லாம் எடுத்து போடுவேன். எல்லாரும் தொடர்ந்து பார்க்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இத்துடன் இந்த காணொலியை முடித்து மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லோரும் வாழ்க வளமுடனும் தமிழுடனும் நலமுடனும். நன்றி, வணக்கம்.